சென்னை பூவிருந்தவள்ளி அருகே வளர்ப்பு நாய் மற்றும் தெருநாய்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையின் போது சாலையில் நடந்து சென்ற முதியவரை நாய் கடித்துள்ளது. கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் பகுதியில் 77 வயது முதியவரை நாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் 77 வயது முதியவர். இவர் சாலையில் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது அங்கு வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்க்கும் தெருநாய்களிடையே சண்டை ஏற்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. அதில் இவர் சாலையில் சென்ற போது அந்த வெறி நாய்கள் இவரை கடித்திருக்கிறது. இதில் காலில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு காலில் தற்போது 9 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இந்த தெருநாய்களின் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்போது இந்த தெருநாய்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதால் சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த நாய்க்கடியில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த தெருநாய்க்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.